வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்கீரை சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 கப் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கு, அரை தக்காளி, 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம், 1 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கு, இஞ்சி, சீரகம், சோம்பு, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் சீரகம், சோம்பு சேர்த்து பொரிய விடலாம். தட்டி வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்துடலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக கிளறுனா போதும். 2.5 கிளாஸ் தண்ணி விட்டு கலந்துடலாம். கொத்தமல்லி தழையும் போட்டுடலாம். மூடி வெயிட் போட்டு 3 இல்லை 4 விசில் சத்தத்துக்கு வேக வச்சுக்கலாம். இது கடைய வேண்டிய அவசியம் இல்லை, நாம் வடிகட்டிக்கலாம். வடிகட்டின பிறகு இருக்கிற இந்த கீரையை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இதில் உப்பு மிளகு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.